நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சுதாவியும் ரம்யாவையும் திட்டினியா? ஓஹோ, போட்டு கொடுத்துட்டாங்களா? என் தங்கச்சிங்க என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? நான் திட்டினதை சொன்னவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்களே. என்ன வேணா பண்ணிருக்கட்டும், நீ எதுக்கு அவங்கள திட்டுற? நீ சொல்றது எனக்கு புரியல. வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா? அடுத்தவங்க வீட்டுக்கு போறோமே, அங்க எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியாதா? இங்க பாரு சௌந்தர்யா, நான் சண்டை போடுறதுக்காக வரல. இதை நான் நம்பணுமா? கோமா மூஞ்சி வச்சுட்டு என் தங்கச்சிங்களை திட்டினியான்னு ஆரம்பிக்கிற? அவங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. தப்பு பண்ணாங்க, திட்டின. வருத்தமா இருந்தா அழ வேண்டியதுதான். அவங்க சின்ன பசங்க, அவங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா நீ என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாமே. நான் ஒன்னும் அவங்கள அழ வைக்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணி திட்டல. அந்த பேர்ல் செட் என்கிட்ட 10 இயர்ஸா இருக்கு. அது அவங்க சட்டுன்னு அர்த்தம் எனக்கு கோவம் வந்துச்சு, நான் திட்டிட்டேன். என் பெர்மிஷன் இல்லாம என் ஜுவல் பாக்ஸ் எடுத்தது தப்பு. அது ஒரு மேனஸ் இல்லாத விஷயம். சரி, எடுத்தாங்க, பார்த்தாங்க, பத்திரமா வச்சிருக்கணும். அதுவும் இல்ல, அது அறுத்து போச்சு. இந்த தப்பெல்லாம் அவங்க பண்ணாங்க. அது ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நான் கேட்டது உனக்கு தப்பா தெரியுதா? இதுவே உன் வீட்டுல யாராவது பண்ணிருந்தா நீ இப்படி நடந்திருப்பியா? இப்ப என்ன வேணும் உனக்கு? எனக்கு எதுவும் வேணாம். நீ இந்த மாதிரி இன்னொரு வாட்டி அவங்க கிட்ட இப்படி நடந்துக்காதன்னு தான் சொல்ல வந்த. அத நீ என்கிட்ட சொல்லாத, அவங்க கிட்ட சொல்லு. இங்க பாரு சௌந்தர்யா, கல்யாணம் ஆச்சுன்னா கல்லடக்குறிச்சியில அவங்களோட தான் வாழ்ந்தாகணும். அண்ணனுக்கு சுதா ரம்யானா ரொம்ப பிடிக்கும். எதுக்கு தேவையில்லாம இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிற? என்ன மிரட்டுறியா? அவளுங்களை நீ திட்டிட்ட, உன்னையும் தமிழையும் அவளுங்க நிம்மதியா வாழ விட மாட்டாங்கன்னு மிரட்டுறியா? நான் மிரட்டல, ரிக்வெஸ்ட் பண்றேன். நீ அந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுல இருக்கிறவங்க உன்னை தப்பா நினைக்கிற மாதிரி ஏன் நடந்துக்கிற? இத பாரு, நான் தமிழோட பொண்டாட்டியா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள போறேன். மத்தவங்க கிட்ட நான் எப்படி நடந்துக்கிறேங்கிறது அவங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பொறுத்துதான் இருக்கு. என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்ல. என்னடி? ஒண்ணும் இல்லம்மா. என்ன ஒண்ணும் இல்லம்மா? இவ பேசுற சத்தம் கீழே வரைக்கும் கேக்குது. இவ கத்துற சத்தத்தை கேட்டுதான் நான் மேல வந்தேன். ஒண்ணும் இல்ல, நீ விடு, கீழே போ. என்ன எதுக்கு நீ தோர்த்துற? ஏய், எதுக்கு என் பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருக்க? வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிட்டு இருக்க? சொல்லு. நான் வரேன். நில்லுடி. கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. என்னத்த வேணும்? எதுக்கு என் பொண்ணு கூட சண்டை போடுற? நான்லாம் சண்டை ஒன்றும் போடல. சண்டை போட்டது உங்க பொண்ணுதான். ஏன் சண்டை போட்டேன்னு அவகிட்ட கேட்டிருந்தேன், அவ்வளவுதான். நீ எதுவும் பண்ணாம அவ எதுக்கு சண்டை போடுற? ஏண்டி, என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லம்மா. அடிச்சு என்னன்னு சொல்லு. மீனாட்சியோட தங்கச்சிங்க என் பேர்ல் செட் அறுத்துட்டாங்க. அந்த டெல்லிக்காரி வாங்கி கொடுத்ததையா? அதையா? அதான். அட சனிய பிடிச்சவளுங்க, அதை எதுக்கு நீ எடுத்தாளுங்க? ஏண்டி, அதுக்கு கைதான் குரங்கு கை தெரியும்ல, நீ எதுக்கு அவளுங்க கிட்ட கொடுத்த? நான் ஒன்னும் கொடுக்கலம்மா, அவளுங்களாதான் வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. என்னடி சொல்ற? அந்த கழுதைக்கு எதுக்கு ஓ ரூமுக்கு வந்ததுங்க? அத்தை, என்னத்த எப்படி பேசுறீங்க? ஏய், நான் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ ஒழுங்கா வாய முடி சும்மாரு. மா விடுமா. என்ன திரும்பி விட சொல்ற? 10 வருஷமா நீ பத்திரமா பாத்துட்டு இருக்க அந்த முத்து மாலையை அறுத்து எரிஞ்சிருக்காளுங்க. நீ ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுற. ஒண்ணுமே நடக்காமலாம் ஒண்ணும் இல்ல. அத அறுத்ததுக்கு சௌந்தர்யா வாய்க்கு வந்தபடி அவங்களை திட்டி இருக்கா. திட்டாம மடியில தூக்கி வச்சு கொஞ்சணுங்கிறியா? நானா அந்த ஆஞ்சி விட்டுருப்பேன். ஏண்டி, 2 குரங்களை கூட்டு வந்தே ஊர்ல இருந்தே, அதுகளை வாரூம்ல அடைச்சு வைக்க வேண்டியதானே? என்னத்துக்கு அவுத்து விடுற? உங்ககிட்ட போய் நியாயம் பேச வந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும்? ஏண்டி, நீ அவ தங்கச்சிகளை திட்டதுக்காக உங்ககிட்ட வந்து கத்திட்டு இருக்கா? விடுமா. இங்க பாருங்க அத்தை, நான் ஒண்ணும் உங்க பொண்ணு கிட்ட சண்டை போடுறதுக்காக வரல. சண்டை போடாதன்னு சொல்ல வந்தேன். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இவ அவங்க கூட தான் வாழ்ந்தாகணும். வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட சண்டை போடணும்னு கேட்டேன். தப்பா? என்ன திமிர் இருந்தா நீ என் பொண்ணை இப்படி சொல்லி மிரட்டுவ? ஏண்டி, எல்லா திருட்டு வேலையும் பண்ணிவிட்டு நீ என் வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம், என் பொண்ணு இவளுகளை திட்டிவிட்டு அங்க போய் சந்தோஷமா இருக்க முடியாதா? சில பேருக்கு சுடுன்னு சொன்னா புரியும், சில பேர் சுட்டுதான் தெரிஞ்சுப்பாங்க. அவங்கள ஒண்ணும் செய்ய முடியாது. என்னமோ கல்லுடை குறிச்சுல அந்த கழுதைங்க நடுவுல நீ வாழ போற மாதிரில பேசிட்டு போற. அப்படிதானே? என்ன அப்படிதான்? அங்க இருந்தா உன் கதை என்ன ஆகும் தெரியுமில்ல? ஒழுங்கு மரியாதையா தமிழ் எங்க கொண்டு வர வழிய பாரு, இல்ல பூரண ஆயுசு நித்திய கண்டம் தான்.
என்ன அபூர்வ சகோதரிகள் 2 பேரும் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அது எப்படி கார்டன்ல காத்து வாங்கினாலும் சாப்பிட வந்தாலும் கடைக்கு போனாலும் இவ்வளவு ஏன் காலிங் பெல் அடிச்சா கூட 2 பேரும் ஒன்னா வந்து தான் எட்டி பாக்குறீங்க. மாற்றான் சூர்யா மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கீங்க. நல்ல விஷயம்தான். இன்னைக்கு எந்த அக்கா தங்கச்சிங்க இப்படி அன்பா இருக்கிறாங்க? அப்புறமா என்னம்மா இப்படி தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மாமா. அந்த முத்து மாலை விவகாரம் இன்னும் முடியலையா மாமா? இவனுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? வேலை வெட்டி இல்லாம உங்க மாமாக்கு இந்த மாதிரி கிசு கிசு ஏதாவது கிடைச்சதுன்னா டைம் பாஸ் பண்ண வேண்டியதுதான். அதை யோசிச்சா டென்ஷனா இருக்கிறீங்க. ஆமா மாமா. இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா. சண்டை போடாத மிலிட்டரி கூட உலகத்துல இருக்கு. ஆனா சண்டை போடாத மாமியார் மருமகள் உலகத்திலேயே கிடையாது. இல்ல மாமா, எங்களால தேவையில்லாம அக்காவுக்கும் அன்னைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆகட்டும், நல்லது தானே. என்ன மாமா சொல்றீங்க? ஒரு சண்டை வரும்போது தான் பல விஷயங்கள் நமக்கு புரிய வரும். நிஜமான அன்பா இருந்தா அது சண்டைக்கு அப்புறம் ஜாஸ்தி ஆகும். டுபாகூர் அன்பா இருந்தா ஒரே சண்டையில காணா போயிடும். சண்டைன்றது என்ன? புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஓ, அன்னைக்கு இந்த மாதிரி அவங்களுடைய திங்ஸ் எடுத்தா பிடிக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. சௌந்தர்யா என்ன புரிஞ்சுக்கிட்டா? தங்கச்சிங்க மேல கைய வச்சா மீனாட்சி ரணகலம் ஆயிடுவான்னு புரிஞ்சுக்கிட்டா. ஒரு சண்டை வந்தாதான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும். அன்பு ஸ்ட்ராங் ஆகும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மாடி, இதெல்லாம் நான் புஸ்தகத்துல படிச்சுட்டு சொல்லல, என் வாழ்க்கையில நடந்தது. இப்போ சரவணன் மீனாட்சிக்கு நடுவுல நடக்கிறது. இதெல்லாம் வச்சுதான் சொல்றேன். மாமா, ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் சண்டை நடந்தா நீங்க சொல்ற எல்லாமே பொருந்தும். ஆனா ஒரு பொண்ணுக்கும் சண்டை வந்துருச்சுன்னு வைங்க, பொறாமையும் வெறுப்பும் தான் ஜாஸ்தி ஆகும். சாகுற வரைக்கும் அந்த கோவம் போகாது. இதுல பையன் பொண்ணுலாம் ஒண்ணும் இல்லம்மா. எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் 4 பிரச்சனை வந்தாதான் அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியும். எதுக்கு பள்ளிக்கூடத்துல பரீட்சை வைக்கிறாங்க? பரீட்சை வச்சாதான் படிச்சிருக்கிறானா இல்லையான்னு தெரியும். அந்த மாதிரி தான் இதுவும். அதனால நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. நீங்க பண்ணது தப்பு தான். ஆனா ஒரு சின்ன விஷயத்துக்கு உங்ககிட்ட கோவப்பட்டது சௌந்தர்யா பண்ண தப்பு. கூட்டி கழிச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல சமாதானமாய் போக வேண்டியதுதான். மடி, சௌந்தர்யா அவங்கள திட்டினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஐயோ மாமா, அண்ணி எங்களை திட்டினதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. அது அக்காவுக்கு தெரிஞ்சு அக்கா அன்னைக்கிட்ட சண்டை போட்டது எங்களால மத்தவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சேன்னு தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. என்னன்னு தெரியலம்மா. பொண்ணுங்க எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போறப்போ அவங்க குணங்கள்லாம் மாறிடுது. பிறந்த வீட்டில் அம்மா அப்பா தம்பி தங்கச்சின்னு பாசமா இருக்கிறவங்கலாம் புகுந்த வீட்டுக்கு போனதும் தனியா போகணும்னு ஏன் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. உங்க அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா இருக்கிறது அவங்க கிட்ட மட்டும் இல்ல, உங்க கையிலயும் தான் இருக்கு. மாமா, ஆமாம்மா. அது ஏன் உங்க அண்ணிக்கு புரியலன்னு எனக்கு தெரியல. உங்க அண்ணனை கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு அவ செய்ய வேண்டிய ஈஸியான வழி, அவன் யார நேசிக்கிறானோ அவங்கள நேசிக்கிறது தான். உங்க மேல அவ பாசத்தை காட்டினாவே உங்க அண்ணன் அவ காலையில தப்புன்னு விழுந்துருவான். உங்களை சங்கடப்படுத்திட்டு உங்க அண்ணனுடைய அன்பை எப்படி சம்பாதிக்க போறான்? சரி விடுமா, என்ன இருந்தாலும் அவ என் மக. அவளுக்கு புத்தி சொல்றத நான் சொல்றேன். நீங்களும் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பெருசு பண்ணிடாதீங்க. கண்டிப்பா மாமா, நாங்க அது எப்பவும் மறந்துட்டோம். இதுதான் உங்க அண்ணின்னு நினைக்காதீங்கம்மா. அவளும் ரொம்ப நல்லவதான். என்னமோ அவ கட்ட நேரம் இப்படி நடந்து போச்சு. அவ சார்பில் நான் உங்ககிட்ட வேணா. மாமா மாமா, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா. எங்க அண்ணி மாமா அவங்க அடிச்சாலும் பிடிச்சாலும் நாங்க ஒன்னாதான் இருந்தாகணும். நீங்க கவலைப்படாதீங்க. சரிம்மா.
இங்க தொடு. மீனாட்சி. அத்தா நாங்க ஊருக்கு கிளம்ப போறோம். ஏன் என்னாச்சு? பின்னே அத்தா, அங்க கூட்டிட்டு போறேன் இங்க கூட்டிட்டு போறேன்னு எங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டு நீங்க பிஸியாவே இருந்தா என்ன அர்த்தம்? என்னத்தான் சிரிக்கிறீங்க? இங்க கூட்டு போறேன் அங்க கூட்டு போறேன்ட்டு ஒருத்திய கல்யாணம் பண்ணி கூட்டு வந்ததுல இருந்தே அவளே ஏமாத்திட்டு இருக்கிறா. அவளே அமைதியா இருக்கிறா. ஏய், நான் அன்னைக்கே சொன்னேன் இவனை நம்பி வராதீங்கன்னு. ஓப்பனிங் தான் பில்டப்பா இருக்கும், ஃபினிஷிங் சரி இருக்காதுன்னு சொன்னேன். இவனுங்க கேட்கல, இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறாளுங்க. ஏய் கார்ட்டூன்ஸ்களா, நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்த வாரம் ஒரு 4 நாள் லீவ் வருது. காலேஜா போய் நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆமா, லீவுனா இவருக்கு தனியா லீவ் விடுறாங்க. டேய், கவர்மெண்ட் ஹாலிடேனா உனக்கு மட்டும் இல்ல, எல்லா காலேஜுக்கும் ஹாலிடே தானே. சரி, எதுக்கு காலேஜ் போனா? சில பல சத்தியம் தியேட்டர்கள், சில பல வண்டலூர் ஜூக்கள், சில பல மெரினா பெசன் நகர் பீச்சுகள், பீஸா கார்னர்கள், KFCகள், மேரி பிரவுன்கள், இப்படி எவ்வளவோ இருக்குதே. சுத்துவோம். அதான் சூப்பர். ஏய், அப்பா கிட்ட காலேஜ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. 4 நாள் கழிச்சு அப்பா ஃபோன் பண்ணி எங்கெல்லாம் போனீங்கன்னு கேட்டா நான் தான் பதில் சொல்லி ஆகணும். அக்கா, அந்த பையன் நானும் அத்தானும் சேர்ந்து சொல்லிக்கிறோம். என்னன்னு சொல்லுவீங்க? சொல்ல வேண்டியதுதான், அண்ணா யூனிவர்சிட்டி போனோம், அண்ணா ஆதர்ஷ் காலேஜ் போனோம்னு. ஏற்கனவே போங்க நீங்க, இப்ப இந்த போங்கோட சேர்ந்துட்டீங்கல்ல, இனி உருட்ட மாதிரி தான். மீனாட்சி, ரொம்ப டயர்டா இருக்குது. படுத்தா 10 செகண்ட்ல தூங்கிடுவேன். என்ன மீனாட்சி, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னா இவங்க 2 பேரும் என்ன கும்பிடுறாங்க. நேத்து நீ படுத்தின பாடு அப்படி. என்ன பண்ண? என்ன பண்ணல? அதான் நேத்து தான் உங்களுக்குள்ள பல சிங்கங்கள், புலிகள், கரடிகள்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. என்ன கொட்டை விட்டனா? விட்டியாவா? துரத்தி அடிச்சா அவங்கள. இல்ல, ட்ரெயின்ல வந்த டயர்டு இல்ல, அதுதான். அத்தா, உங்க ரூம் எங்களுக்கு விட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாங்க உங்களுக்கு உங்க ரூமை விட்டு கொடுத்துறதா முடிவு பண்ணிட்டோம். ஹால்லயே படுத்துக்கிறோம் அத்தான். ஹாலெல்லாம் கொசு பின்னி எடுத்துறான். ஒரு சிற்பி மாதிரி உங்களை செதுக்கும். போறப்ப 2 பிஸ்லரி பாட்டில் ஃபுல்லா 2 லிட்டர் பிளட் எடுத்துட்டு போவோம். கதவை மட்டும் திறந்து வச்சுங்க, அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் கல்லடை குறிச்சிலே சேர்த்துறோம். ஓவரா விடுவானே. அத்தான், பொய்யா இருந்தா கூட ரசிக்கிற மாதிரி சொல்றீங்க. அதாண்டி அவன் டேலண்ட். சொல்றதெல்லாம் பொய் தான், ஆனாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பண்றதெல்லாம் தப்பு தான், ஆனா சிரிப்பு தான் வரும், கோவம் வராது. ஏ கார்ட்டூன்ஸ், உங்களுக்கான ரூமை அருமையா ரெடி பண்ணிட்டேன். கொசுக்கும் சரவணனுக்கும் பயப்படாம நீங்க நிம்மதியா தூங்கலாங்க. தெய்வமே, எங்கேயோ போயிட்டீங்க. எங்கேயும் இல்ல, இங்கதான் இருக்கிறேன். அக்கா, நாங்க வரோம். பை, see you tomorrow. குட் நைட். ஏய் போங்கடி, இங்க இருக்கிற ரூம்க்கு போறதுக்கு என்னமோ ஊருக்கு போற மாதிரி வழி அனுப்பிட்டு இருக்காளுங்க. அக்கா, அத்தான் இன்னைக்கோ கொரட்டை விட்டுச்சுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணு, நாங்க வந்து பாக்குறோம். ஆமா, இவன் MGM டிசி வேர்ல்டு வந்து பாருங்க. பை அத்தா, குட் நைட். பாய் அத்தா. என்னடா, நிஜமாவே ரூமை ரெடி பண்ணிட்டியா? என்னடி இப்படி சொல்ற? 5000 ரூபாய் செலவு பண்ணி புது பெட் ஸ்ப்ரெட், தலகாணி, கொசு மிஷின், ஹீட்ரு, ஏசி எல்லாம் சர்வீஸ் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். 100 தடவை சொன்னாலும் அசர மாட்ட, ஒரே நாள்ல ரெடி பண்ணிருக்க. என்ன விஷயம்? இல்ல மீனாட்சி, அதை ரெடி பண்ணலனா அவங்க இங்க தங்குவாங்க, அவங்க இங்க தங்கினாங்கன்னா சான்ஸ் இருக்காதுல்ல. உங்க அப்பாவையும் அம்மாவையும் சீக்கிரமா தாத்தா பாட்டி ஆக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? அதானே பார்த்தேன். சுயநலத்திலும் ஒரு பொது நலம். தெரியுது. 1 minute. என்ன? ஏன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதா உனக்கு? தெரியலையே. என்ன புலி பின்னாடி போகுது? புலி பதுங்கிறது பாயறதுக்கு. ஐயோ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள்
அக்கா கிட்ட பேசுனியா? ம். என்ன சொல்றா? இப்ப எதுக்கு திடீர்னு ஊருக்கு போறேன்னு கேக்குறா. நீ உடனே உளறி கொட்டிட்டியா? இல்ல நான் எதுவும் சொல்லல. அக்கா கிட்டத்துக்கு நீ என்ன சொன்ன? அப்பா அம்மா தேடுதுன்னு. நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களா அப்பா அம்மாவை தேடுறதுக்கு? அக்கா அதை நம்பிட்டாளா? நம்புற மாதிரியும் இல்ல நம்பாத மாதிரியும் இல்ல. அப்படி சொன்னதுக்கு என்ன சொன்னா? அப்புறம் எதுக்குடி கிளம்பி வந்தீங்கன்னு சத்தம் போட்டா. நம்ம கிளம்பிடலாண்டி, தேவையே இல்லாம அக்காவும் அண்ணியும் முட்டிக்கிறாங்க. அது வேற எங்க போய் முடியும்னு தெரியல. ஆமாண்டி, அத்தையும் அண்ணையும் நம்ம மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு நம்ம வந்தது பிடிக்கல, இப்ப அண்ணியோட வேற சண்டை ஆயிடுச்சு. அதெல்லாம் சரி, இப்போ உடனே ஊருக்கு போகணும்னு சொன்னா யாரும் விட மாட்டாங்களே. அத்தான்கிட்ட பேசி பார்க்கலாமா? நான் காலையிலே பேசிட்டேன். என்ன? இல்ல, இந்த காலேஜ் வேலையெல்லாம் எப்ப முடியும்னு கேட்டேன். அத்தா என்ன சொல்லுச்சு? கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லுச்சு. சரியத்தான், நம்ம போய் டிக்கெட் புக் பண்ணலான்னு கேட்டேன். 2016க்கு இப்ப வேலை புக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிடுச்சு. என்னடி வம்பா இருக்கு? வரமாட்டேன்னு சொல்லவங்கள அடம் பிடிச்சி ஊருக்கு வர வச்சாங்க. இப்போ போறோம்னு சொன்னாலும் அடம் பிடிச்சி போக விட மாட்டேங்கிறாங்களே. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாமா? ஐயோ வேண்டாம், அப்பா ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிக்கும். இப்ப என்ன பண்றது? அண்ணன்கிட்ட பேசுவோமா? அண்ணன்கிட்ட டிக்கெட் போட்டு அனுப்ப சொல்வோம். அண்ணன்கிட்ட சொன்னா மட்டும்தான் நடக்கும். எப்படியோ நம்ம மெட்ராஸ்க்கு வந்ததுல அண்ணனுக்கு பெருசா இஷ்டம் இல்ல. அண்ணன் உங்களை தேடுது, அப்பா அம்மாவை தேடுதுன்னு கதை சொன்னா டக்குன்னு அண்ணன் டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிடும். அக்கா கிட்ட என்ன சொல்லுவ? அண்ணன் வர சொல்லுச்சுன்னு சொல்லுவோம். எத்தனை போய்? சுதா, ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ, பொய் எப்பவுமே சிங்கிளா சொல்ல முடியாது. ஏன் அப்படி? அது அப்படிதான். முதல்ல ஒரு பொய்ய சொல்லுவோம், அப்புறம் இந்த பொய்ய மறைக்க 4-5 பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். சரி சரி, அண்ணனுக்கு கால் பண்ணு. அண்ணா, சுதா பேசுறேண்ணா. ஏ பிள்ளைகளா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் அண்ணா. அண்ணனோட ஞாபகமெல்லாம் இருக்கா இல்லையா? என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எங்க இருந்தாலும் எங்களுக்கு எப்பவும் வீட்டு ஞாபகம் தான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் அண்ணா. சரி, வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணா. சரி, என்னப்பா, என்ன விஷயமா போன் பண்ணீங்க? இல்லண்ணா, ஒரு சின்ன ஹெல்ப். என்னடா நீ யாரோ ஒருத்தர் பேசுற மாதிரி பேசுற? என்ன வேணும் சொல்லு. ஊருக்கு கிளம்பி வரலான்னு. ஊருக்கு கிளம்பி வர போறீங்களா? அப்ப நம்ம 2 மாசம் 3 மாசம் ஆகும்னு சொல்லிச்சு. நீங்க என்ன வந்து இறங்கணும்னு கிளம்பணும்னு நினைக்கிறீங்க? இல்லண்ணா, இங்க ரொம்ப போர் அடிக்குது. கல்யாணக்குறிச்சியில மட்டும் போர் அடிக்காதா? சும்மா வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா போர் அடிக்கதான் செய்யும். அப்படியே எங்கேயாவது வெளியில போயிட்டு வாங்கடா. இல்லண்ணா, அத்தா ரொம்ப பிஸியா இருக்கு, அக்காவுக்கும் வேலை சரியா இருக்கு. அந்த வீட்டுல வெட்டியா ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்கள கூட்டிட்டு போங்க. யாருண்ணா வெட்டியா இருக்கிற ஆளு? உங்க அண்ணி தான். இல்லண்ணா இல்லண்ணா, வேண்டாம். ஒன்னும் இல்ல, அண்ணி சொல்றேன், அவ பாத்துக்குவா. இல்ல இல்லண்ணா, வேணாம். என்னடா, என்னாச்சு? பரவாயில்ல அண்ணா. ஏய் சுதா. அண்ணா, ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இல்லையே. இல்லையே, ஏதோ சரியில்லாம பேசுறிய. அதெல்லாம் ஒன்னும் இல்லண்ணா. ஏய், நீ ரம்யாட்ட போன கொடு. எதுவும் சொல்லாத. அண்ணா, இங்க பாரு, அண்ணனுக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரியல. நான் போய் எதுவும் சொல்லலையே அண்ணா. சொல்லல, இனிமேல் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். சொல்ல மாட்டேனே. இப்ப எதுக்கு 2 பேரும் கிளம்பி வரணும்னு சொல்றீங்க? சொல்லு. இல்லண்ணா, அது வந்து அடம் பிடிச்சி இங்க இருந்து கிளம்பி போனீங்க, போய் 2வது நாளே திரும்ப வரணுன்றீங்க. என்ன பிரச்சனை? இல்லண்ணா, தேவையில்லாம அக்காவுக்கு கஷ்டம். அவளுக்கு என்ன கஷ்டம்? நாங்க இங்கே இருந்துட்டு வரோண்ணே. ரம்யா, பொய் சொல்லக்கூடாது, உண்மையை மறைக்க கூடாது. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. சொல்லுன்றல. ஒன்னும் இல்லண்ணே, அன்னிக்கும் எங்களுக்கும். என்ன சண்டையா? ஆமாண்ணே. என்னாச்சு? என்னடி? நான் என்ன பண்றது? அண்ணன் கிட்ட எப்படி போய் சொல்றது? பெரிய பிரச்சனையா போகுது.